வணக்கம். இப்போ எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம்தான். நேத்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட் வரும்போது அங்க கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டம், மீடியாக்களோட அதிகப்படியான எண்ணிக்கை, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து அவர் ஒரு தள்ளுமுள்ளுக்கு ஆளாக்கப்பட்டு தவறி கீழே விழுந்து ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே நேற்று உருவாயிருச்சு. அது ஒரு கிட்டத்தட்ட அதை வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு பதட்டமான சூழல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு முக்கியமான விஐபி, அவர் இன்னைக்கு இப்போ பொலிட்டிக்கல் அவர் இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அது ரொம்ப ஒரு பதட்டமாக தான் இருந்தது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கலாம். பாதுகாப்பு குறைபாடா, ஏன்னா அவருக்கு Z++ செக்யூரிட்டிஸ் இருக்கு, மத்திய பாதுகாப்பு ஏர்போர்ட் மத்திய பாதுகாப்பு படையோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது போக அவருக்கு பர்சனல் செக்யூரிட்டிஸ் இருக்காங்க. அது போக தமிழ்நாடு போலீஸோட பாதுகாப்பு ஏர்போர்ட்ல இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த கூட்டம் அவரை சூழ்ந்துக்கும் போது இந்த செக்யூரிட்டிஸ் பண்றவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்துருது. அது சரியா அவங்களால பண்ண முடியறது இல்லை. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியாவோட அவர்கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் எடுக்கணுங்கிறதுனால மொத்த மீடியாவும் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரசிகர்கள் மாதிரியே போய் சுத்திடுறாங்க. அவருக்கான ஒரு பிரைவசியை, அவர் ஒரு பாதுகாப்பா கடந்து போறதுக்கான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது ரசிகர்கள் சார் நடிகராக இருக்கும்போது ரசிகராக இருந்தீங்க, இப்போ ஒரு தலைவர் ஆயிட்டாரு, நீங்க தொண்டரா மாறிட்டீங்க. நீங்க தொண்டரா மாறிட்டீங்க அப்படிங்கிறது எப்படி பப்ளிக்கு தெரியும்னா, உங்களோட அந்த கட்டுப்பாடு, நீ ஒரு கட்டுப்பாடா இருந்து பாக்குறது, ஒரு அமைதியா இருந்து அவரை பாக்குறது, அவருக்கான பிரைவசியை கொடுக்கறது, அவரை ஒரு பாதுகாப்பான சூழலுக்கு நீங்க கொண்டு போறது தான் நீங்க தொண்டரா மாறிட்டீங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய வரும். ஸோ அதையும் நீங்க பார்க்கணும். இதை தாண்டி மலேசியாவில் நடந்த இந்த ஜனநாயகன் விழாவுக்கு போயிட்டு தான் அவர் திரும்பி வர்றாரு. அந்த விழாவை மலேசியாவில் இதுவரையில இல்லாத அளவுக்கு மக்கள் பெருந்திரளா கூடி அந்த ஸ்டேடியத்திலே இது ஒரு சாதனை படைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட ஆடியன்ஸ் உள்ள இருந்திருக்காங்க. அவங்கள கிட்டத்தட்ட ஒரு ஒரு குதூகலமான மனநிலைக்கு அவர் கொண்டு போயிருக்காரு. ஏன்னா இது கடைசி படங்கிறதுனால அவரோட மனசுல இருந்து நிறைய விஷயங்களை அவர் பேசி, டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ என்டர்டைன் பண்ணிட்டு ஒரு ஹாப்பினஸான ஒரு மூமெண்ட்ல அவர் அந்த ப்ரோக்ராமை சக்சஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது மலேசியா கவர்மெண்ட், அந்த காவல்துறை அவரை மிக மிக பாதுகாப்பான ஏற்பாடுகள் செஞ்சு அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா இங்கே சென்னை ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இந்த அசம்பாவிதம் நடக்குது. இது எதை நமக்கு குறிக்குதுன்னா, அப்ப இன்னும் நம்ம பாதுகாப்பான சூழலுக்கு அவங்க வைக்கலையோ, பாதுகாப்பான ஏற்பாடுகளை இன்னும் நம்ம சரியா செய்யலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது. இதையெல்லாம் கவனத்துல கொள்ளணும் தான் அந்த வீடியோ போடுறோம். மிக முக்கியமா நான் சொல்றது, மீடியா நண்பர்கள், ரசிகர்களா இருக்கிற தொண்டர்கள், நீங்க 2 பேரும் அவருக்கு முழு ஒத்துழைப்பு நீங்க கொடுக்கணும். ஏன்னா மீடியாவுக்கு அவர் தான் இன்னைக்கு கண்டென்ட் தராரு, அது சேனலுக்கு பயன்படும் தான், அதுல மாற்று இல்லை. அதே நேரத்துல அவரும் பாதுகாப்பா இருக்கணுங்கிறத மீடியா நண்பர்களும் உணர்ந்துக்கணும். அந்த போய் அந்த தள்ளுமுள்ளு ஏற்பாடு பண்றது, அவர் டென்ஷனுக்கு உள்ளாக்கப்படுறது, இதையெல்லாம் நீங்க குறைச்சிக்கணும். ரசிகர்களும் தொண்டர்களா மாறி அவருக்கான பிரைவசியை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்.